வணக்கம் தலைமையிலே. இனி வருகின்ற காலங்களில் 102 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவில் கம்பீரமாக நிற்கப் போகிறது. இந்தியாவையும் இந்தியர்களையும் பாதுகாக்கப் போகின்றது 102 ரஃபேல் போர் விமானங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேஜஸ்மே ஆர்டர் கொடுத்துருக்கோம், அதுவும் சேரப்போகுது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நாள் நம்மளுடைய கோரிக்கையாக இருந்தது, அதிக விமானப்படை எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு சொல்லி 102 போர் விமானங்கள் இறுதியான எண்ணிக்கையை முடிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாபெரும் ஒப்பந்தத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியான உயிர் தியாகமும் அதையொட்டி ஒரு பெண் அழுகையும் தான் இப்படி அதிரடியாக இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற காரணமாக இருந்தது. ஏற்கனவே நம்மகிட்ட 36 ரஃபேல் சி வகை போர் விமானம் இருக்குது. ரஃபேல் சி அப்படின்னா தரைகளிலிருந்து போகக்கூடியது போர் விமானம். அதுக்கப்புறம் நம்ம 64,000 கோடி ரூபாயில் 26 ரஃபேல் எம் வகை போர் விமானத்தை இறுதி பண்ணோம் ஒப்பந்தத்தை. ரஃபேல் எம்னா மரைன் அப்படிம்பாங்க, விமானம் தாங்கி கப்பல் செயல்படக்கூடியது. அதுக்கப்புறம் தான் ஒரு எதிர்பாராத திருப்பமாக 40 ரஃபேல் சி வகை, அதாவது தரைகளிலிருந்து போகக்கூடியதை கூடுதலாக நம்ம வாங்கலான்னு சொல்லி இறுதி முடிவுக்கு வந்திருக்காங்க இந்திய அரசாங்கம், நம்ம பாரத பிரதமர். இது ரொம்ப நாள் நம்ம காலதாமதமாகுது இந்த ஒப்பந்தத்தைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே சமயத்தில் காலதாமதம் சொல்லலாம். ஆனால் இந்த கடைசி 40 போர் விமானத்தை முடிவு பண்ணது, ரஃபேலை முடிவு பண்ணது அதிரடியான முடிவுன்னு சொல்லலாம். இதுக்கு பின்னால் ஒரு உயிர் தியாகமும் ஒரு பெண்ணின் கண்ணீரும் இருந்தது. அதுதான் நம்ம பாரத பிரதமர் மோடிஜியோட மனதை மாற்றியதுன்னு சொல்லலாம். காலதாமதத்துக்கு காரணம் நம்ம பாரத பிரதமர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இந்த உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம் எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடணும், உள்நாட்டு தயாரிப்பு தேஜஸ் வந்துடணும், எல்லாமே தேஜஸாக மாறும்னு நினைச்சார் முதல்ல. இரண்டாவது எதிர்கட்சிகள் பண்ணிய அமளிகள். போன ரஃபேல் நம்ம 36 வாங்கும்போதே பெரிய பிரச்சனையாகி சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் இறுதியான முடிவெடுக்கப்பட்டு நம்ம வாங்கினோம். அது அவர் ரொம்ப மனசுடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. ரஃபேல் போர் விமானம் வாங்குறது அரசாங்கத்துக்கும் இடையில இருக்க ஒப்பந்தம். இடையில மூன்றாவது மனிதர்கள், புரோக்கர்கள் யாரோட தலையிடுமே இதில் இல்லை. அப்படி இருந்துமே மிக மோசமாக விமர்சனம் பண்ணி ஊழலே இவங்க செய்யாத போதிலுமே இவங்க ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி போராடினது பிரதமர் மனசை கொஞ்சம் பாதிச்சுது. அதனால தான் அடுத்த போர் விமானம் வெளிநாட்டில் வாங்குறத நிப்பாட்டி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இப்படி திடீர்னு 40 உடனடியாக வாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, ஒரு போர் விமானி சித்தார்த் யாதவ் அவருடைய பெயர், வயது வெறும் 28 தான், கல்யாணம் ஆகலை. அவர் இந்திய விமானப்படையில் குஜராத்தில் ஸ்பெக்கட் ஜாகுவார் அப்படிம்பாங்க, ஜாகுவார் வகை போர் விமானத்தை ஓட்டக்கூடியவர், திறமையான விமானி. அவர் விடுமுறைக்கு போயிட்டு அவர் திரும்ப பணிக்கு வந்திருக்கார் விமானப்படைக்கு. இந்த விடுமுறை சென்றப்ப அவருக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. நவம்பர் மாதம் அவருக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த விழாக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம திரும்ப வேலைக்கு அன்றைக்கு இரவு நேரத்தில் ஜாகுவார் போர் விமானத்தை எடுத்துக்கிட்டு 2 பேர் உட்கார வேண்டியது. ஒரு பைலட், கோ பைலட் இருக்கிறது. அதை ஓட்டிக்கிட்டு அது ரொட்டீனாக பண்ணுறது, போர் விமானத்தை ஓட்டி பார்க்கறது. அப்படி ஓட்டி பார்த்துட்டு போகிறாங்க. வழியில் அந்த ஜாகுவார் போர் விமானம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இது இவருடைய தப்பு இல்லை, இந்த விமானம் விழுந்தது. அந்த விமானம் ரிப்பேர் ஆயிடுச்சு. நிச்சயமாக தரையிறக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். போர் விமானத்தை தரையிறக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் எஜெக்ட் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அதாவது அவங்க அது பொத்தான் இருக்கும், அதை அமுத்துனாங்கன்னா இவங்க சீட் பெல்ட் போட்டு அந்த சீட்டில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த சீட்டு பிடுங்கிட்டு மேலே வந்துடும், உடச்சிட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதில் பாராசூட் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பாராசூட் ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு பக்கத்தில் தரை இறங்கிடலாம், உயிர் போகாது. போர் விமானம் அதிவேகமாக போகிறதுனால இறக்க முடியாத சமயத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த போர் விமானம் ரிப்பேர் ஆகி போச்சு, நிச்சயமாக இறக்க முடியாதுன்னு தெரியுது. இரவு நேரத்தில் எஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அந்த போர் விமானம் பறக்கிற இடம் கீழே மக்கள் இருக்கிற இடம். இவர் எஜெக்ட் பண்ணி வெளியே போயிட்டாலுமே அந்த போர் விமானம் அங்கே கீழே விழுந்தால் மக்கள் ஏகப்பட்டவர் உயிரிழக்க நேரிடும். அதனால் அவர் என்ன பண்ணார், சித்தார்த் யாதவ் என்ன பண்ணார்னா, அந்த துணை விமானியை எஜெக்ட் பொத்தானை அமுத்தி வெளியே போக வச்சிட்டார். அந்த துணை விமானி வெளியே போய் கீழே விழுந்து இப்போ கால் உடஞ்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை.
இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த போர் விமானத்தை அந்த மக்கள் இல்லாத பகுதிக்கு 12 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. 12 கிலோமீட்டர் தாண்டி போய் எஜெக்ட் பட்டனை அமுத்தலான்னு நினைக்கும் போது காலம் மீறி போச்சு. அவர் பிறரை காப்பாற்ற முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வெளியே போக முடியாமல் அந்த போர் விமானம் கீழே விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சது. சம்பவ இடத்துல அவர் வீர மரணம் அடைஞ்சார். அங்கிருந்த மக்கள் வந்து ரொம்பவே சோகமாயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை காப்பாற்றுறதுக்காக, அந்த மக்களில் ஒருத்தருக்குமே சின்ன காயம் அங்கே ஆகலை, எங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய இன்னுயிரை வெறும் 28 வயசு தான், கல்யாணம் ஆகலை, கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த சித்தார்த் யாதவ் வந்து அடக்கம் பண்ணுற வீட்டுக்கு கூட்டு போகும்போது அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் வந்து அழுது தான் மிகப்பெரிய மனமாற்றத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து, பிரதமர் உட்பட. அந்த பெண் என்ன அழுதாங்கன்னா, வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லையா கல்யாணம் பண்ணுறதுக்கு, வாங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பிணத்தை பார்த்து அழுதாங்க. எந்திரிச்சு வாங்க, என்னை கூட்டிட்டு போங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், நீங்க சொன்னீங்கல்ல கூட்டிட்டு போவேன்னு, வாங்கன்னு சொல்லி அழுதது வந்து எல்லாருடைய மனதையுமே கரைச்சிருச்சு, பிரதமர் உட்பட. யாரோ என்னமோ சொல்லுங்க, ஊழல் பண்ணுன்னு சொல்றீங்க, என்னமோ சொல்லுங்க, இனியுமே இந்த பழைய விமானங்கள் வந்து இவங்க ஓட்ட வேண்டாம். இந்த ஜாகுவார் வந்து 1970களில் தயாரிக்கப்பட்ட போர் விமானம், இங்கிலாந்தும் பிரான்ஸும் சேர்ந்து தயாரித்தாங்க. இதை எப்போ அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அவங்க வந்து அதை போர் விமானத்தை நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து ரஃபேல், மிரஜ், தைஃபூன்லாம் போயிட்டாங்க. நம்ம இன்னும் அதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த விமானம் தன்னை போலேயே ரிப்பேர் ஆன விமானம். இது அதிரடியான முடிவு பண்ணி இனியும் வந்து இந்த விமானிகள் உயிர் போகக்கூடாதுன்னு தான் 26 ரஃபேல் எம்ஐ வந்து அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க வாங்குறதுக்கு. இந்தியாவில் இந்த 40 கூடுதலாக தரையிலிருந்து கிளம்பக்கூடிய ரஃபேல் ஸ்ரீயை வந்து முடிவு பண்ணது அதிரடி முடிவது. இந்த விமானியுடைய வீர மரணமும் அந்த அழுகையும் தான் காரணம் அமைஞ்சது. இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து அதிகமான ரஃபேல் போர் விமானத்தை வச்சிருக்கிறது வந்து பிரான்ஸ். இது பிரான்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அவங்க 234 ரஃபேல் போர் விமானத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து UAE, யுனைடெட் அரப் எமிரேட், அவங்க வந்து 80 ரஃபேலை வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்ட் 55 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்லாம் சேர்த்து இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி வரிசையாக போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து ஏற்கனவே 36, 26 ரஃபேல் மரைன், அதுக்கப்புறம் கூடுதலாக 40 சேர்க்கும் போது 102 ரஃபேல் போர் விமானம். பிரான்ஸுக்கு அடுத்து உலகத்தில் அதிகமாக ரஃபேல் போர் விமானத்தை வைத்திருக்கும் நாடாக இந்தியா மாறும். மிக சிறந்த நவீனமான ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு, கீழே விழுகாத ட்ராக் ரெக்கார்டு அதெல்லாம் வச்சுட்டு இருக்க போர் விமானம் வந்து பிரான்ஸு. இந்த மாதம் ஏப்ரல் 28ஆம் தேதி, இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஈஸ்டர் வரும். அந்த சமயத்தில் அந்த பிரான்ஸில் வேலை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 28ஆம் தேதி பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் செபாஸ்டியன் லிகார்னா அப்படிம்பாங்க, அவர் வந்து இந்தியா வருகை தரார். அவர் வருகை தரும்போது இந்த எல்லாமே அக்ரிமெண்ட் இறுதியாக போகுது. 26 ரஃபேல் அது வந்து 64,000 கோடின்னு சொல்லி உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 40 கூடுதலாக ரஃபேல் சி அதையும் இணைக்க போகிறாங்க. இந்த ஒப்பந்தம், இந்த பணத்தொகை வந்து விமானத்துக்கு மட்டுமே அல்ல, இங்கே வந்து பராமரிப்பு நிலையங்கள் இந்தியாவுக்குள்ள ரஃபேலை வந்து பராமரிக்கணும் இல்லையா, ஓவரால் ரெடி பண்ணணும். அதுக்கான மையங்கள், பயிற்சி மையங்கள், சிமுலேட்டர்பாங்க. ரஃபேலை வந்து அவ்வளோ விலை உயர்ந்த போர் விமானத்தை அப்படியே ஓட்டி பார்க்கறத விட அதுக்கு முன்னால் சிமுலேட்டர்பாங்க. ரஃபேல் மாதிரி ஒரு அமைப்பு செய்து அந்த சத்தம், அந்த இடிக்கிறது எல்லாமே ஒரிஜினலாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு பயிற்சி பெறது. அவை அதற்குண்டான ஆயுதங்கள், எத்தனை ஆயுதங்கள் தராங்க, இதெல்லாம் வந்து ஒப்பந்தத்தில் வரும். இதெல்லாம் சேர்ந்தது இந்த 64,000 கோடி என்றெல்லாம் சொல்லப்படுறது. இன்னொரு முக்கியமான செய்தி வந்து ரஃபேல் போர் விமானத்துக்கு ஆயுதங்கள் வந்து அவங்களுடைய ஆயுதங்கள் தான் பயன்படுத்தணும். அந்த ஆயுதங்கள் தான் நம்ம உபயோகப்படுத்தணும், தீர வாங்கிக்கணும். ஆனால் வந்து இதில் இந்த ஒப்பந்தங்கள் படி நம்முடைய அஸ்த்ரா ஏவுகணையை வந்து நாங்கள் ரஃபேலில் மாட்டிக்குவோன்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க பிரான்ஸில். ஓகே, உங்களோட அஸ்த்ரா ஏவுகணையை மாட்டிக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஏவுகணை நம்ம அஸ்த்ரா தான் மாட்டப்பட்டிருக்கோம். இன்னுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கேயே உற்பத்தி பண்ணலாம், அதுக்கு மட்டும் இன்னும் பிரான்ஸ் அனுமதி கொடுக்கல, டெக்னாலஜி கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் இங்கே கொஞ்சமாவது உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பிரான்ஸை கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா வருகின்ற தேஜஸோட AMCயை உற்பத்தி பண்ண போகிறோம் இல்லையா, 6ஆம் தலைமுறை போர் விமானம், அதுக்கு மிக உபயோகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. 102 ரஃபேல் போர் விமானம் இந்தியாவில் இருப்பது வந்து சீனாக்கு ஏற்று மிக சரியான செக் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாகிஸ்தான் நமக்கு பக்கத்துலேயே வர முடியாது.
இந்தியாவுடைய பாதுகாப்பை மிக உறுதிப்படுத்தும். 102 ரஃபேல் போர் விமானம். அதே போல் அதை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு ஏஎம்சி எல்லாம் செஞ்சு அதையும் இணைப்பது வந்து இந்த பிராந்தியத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு நம்பர் 1 அப்படி சீனாவுக்கு மேலே இந்த போர் விமானம் இருக்கிறனால அதை கொண்டு செல்லுன்னு சொல்லலாம். இது முதல் டெலிவரி வந்து 37 மாதம் கழிச்சு கொடுக்குறான்னு இருக்காங்க. இந்த 28ஆம் தேதி அவர் வராரு, ஒப்பந்தம் போட்டு பணமெல்லாம் பேமெண்ட்லாம் கொடுத்து உறுதி பண்ண பிறகு 37 மாதம் கழிச்சு முதல் ரஃபேல் போர் விமானத்தை நாங்கள் கொண்டுறோன்னு இருக்காங்க. நம்ம விரைவாக கேட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க, இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு இன்னும் சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். 37 மாதம் சொன்னதை சொன்ன சொல் தவற மாட்டாங்க பிரான்ஸ். அதுக்கு கேரண்டி. ஒருவேளை முன்னால் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், வேற நாட்டுக்கு செய்கிறத கூட அது நமக்கு ஒத்து வந்துச்சு, அதே மாதிரி ஒத்து வந்துச்சா கூட நம்ம கொடுக்கலாம். இல்லை அந்த 37 மாதம் தான் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறது கேரண்டி. ஆனால் அந்த 37 மாதத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க, ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேருந்து விமானிகளை கூட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறது, யார் யார் ஓட்ட போகிறாங்களோ அவங்களெலாம் கூட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறது, சிமுலேட்டர் பயிற்சி கொடுக்குறது, ஆயுதங்களை கையாள பயிற்சி கொடுக்குறது, அந்த ட்ரைனிங்லாம் இப்போவே ஆரம்பிச்சிடும். அவங்க பணம் கொடுத்த பிறகு இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். இந்த ஒப்பந்தத்தில் ரஃபால் மட்டுமே இல்லை, ரஃபால் கூட இன்னொரு விமானம் போட்டி போட்டுச்சு. அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்தை சேர்ந்தது. போயிங்கில் வந்து FA-18E FA-18F சூப்பர் ஹார்னட் பங்க, இதுவுமே கடல்லேருந்து செயல்படக்கூடியது, விமானம் தாங்கி கப்பலேருந்து. இதுவுமே ரொம்ப 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 போட்டி போட்டுச்சு, ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இந்த FA சூப்பர் ஹார்னட் வந்துச்சு. ஆனால் ஒரே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்மகிட்ட 36 ரஃபேல் போர் விமானம் இருக்கும்போது ரஃபேல் வாங்கிட்டா 80% உதிரி பாகங்கள் ஒரே உதிரி பாகங்கள் தான். அதுலேருந்து இதுக்கு போட்டுக்கலாம், இதுலேருந்து அதுக்கு போட்டுக்கலாம். அது ஒரு அனுகூலமாக இருக்கும். ரெண்டாவது வந்து விமானிகளை மாற்றிக்கலாம். ரஃபேல் விமானி அங்கே இருக்க விமானி கொண்டு இங்கே ஓட்ட வைக்கலாம், இவரை கொண்டு போய் அங்கே ஓட்ட வைக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சூப்பர் ஹார்னட்டை தவிர்த்துட்டு நம்ம வந்து ரஃபாலை வந்து உறுதி பண்ணிக்கிட்டோம். அதான் முக்கியமான காரணம். இந்த ரஃபால் போர் விமானம் வந்து எந்த போர் விமானத்தை மாற்ற போய் அப்படின்னா, INS விக்ரந்தில் இருக்கிற MiG-29K, இப்போ வந்து MiG-29K தான் அங்கே இருக்குது. மிக அருமையான போர் விமானம், விமானத்திலிருந்து செல்லக்கூடிய மிக மிக அருமையான போர் விமானம். ஆனால் ரஷ்யாவில் வந்து இப்போ தொடர்ச்சியாக போர் விமானங்கள் கொடுக்கறதோ இல்லை அதுக்கான உதிரி பாகங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அங்கே சண்டை போடுறதுனால. அதனால் வேறு தவிர்க்க முடியாத சூழல் தான் நம்ம ரஃபாலுக்கு போகிறோம். ரஷ்யா மட்டும் பழைய மாதிரி இருந்திருந்தால் மிக்லேயே லேட்டஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்துருக்கலாம். MiG-29F தான் ரஃபால் மாற்றப்படுது. ஆனால் MiG-29 மறக்கவே முடியாது. நம்ம தொடர்ந்து இந்த கடல் பிராந்தியத்தில் செல்வாக்கோடு இருந்ததுக்கு இந்த MiG-29K ஒரு முக்கியமான காரணம். ரஃபால் வந்து 3 வேரியன்ட் இருக்குது. ரஃபால் C சிங்கிள் சீட், இதில் பைலட் மட்டும்தான் செயல்பட முடியும், தரையிலிருந்து போகும். ரஃபால் M அதுவுமே சிங்கிள் சீட் தான், பைலட் மட்டும் தான் இருக்க முடியும். இது வந்து கப்பல்கள்லேருந்து கிளம்பும். ரஃபால் B இது வந்து 2 சீட்டு, இது தரையிலிருந்து கிளம்பக்கூடியது. 2 சீட்னாவே பயிற்சிக்கு உபயோகப்படுத்தப்படும். இன்னொரு விமானிக்கு நம்ம பயிற்சி கொடுக்கலாம். இல்லைன்னா பெரிய போர் விமானங்களில் ஆயுதம் தனியாக ஒருத்தர் கையாள்வார், ஒருத்தர் வந்து ஓட்டுவாங்க, அப்படி போகும். அது 2 பேர் செயல்படக்கூடியது ரஃபால் B. இந்த ரஃபால் போர் விமானம் எங்கெல்லாம் தன்னை நிரூபித்திருக்கிறது, எங்கெல்லாம் சண்டை போட்டிருக்குன்னா, ரஃபால் தயாரித்த பிறகு பிரான்ஸ் வந்து சண்டைக்கு போருக்கு எங்கேயுமே போகல. பிரான்ஸ் போருக்கு போய் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் நேட்டோ வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்ரேஷன் போகிறாங்களோ அங்கெல்லாம் ரஃபால் போயிருக்கு. குறிப்பாக ஆப்கானிஸ்தான்லாம் 5 வருஷம் 2006லேருந்து 2011 வரைக்கும் அடித்து துவைக்கிறதுல ரஃபால் முக்கியமாக விளங்குச்சு. எந்த வித ஆக்ஷன்லையும் சிக்கிக்கல, அவங்கள அடித்து நொறுக்குனாங்க. அதே போல் 2011 லிபியாவில் தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும்போது அதுக்குமே முதன்மையான போர் விமானமாக ரஃபால் தான் இருந்துச்சு. அங்கேயுமே ரஃபாலுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அதுக்கப்புறம் வந்து மாலியில் சொல்லுவாங்க, 2013 மாலி, ஆப்பிரிக்க நாடு. பொதுவாக இன்றைக்குமே ஆப்பிரிக்க நாடுகளில் அதுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது பிரான்ஸோட கடமை தான். பிரான்ஸ் தான் இன்னும் நிறைய ஆப்பிரிக்க நாட்டுக்கு தலைமையாக இருக்காங்க, பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே 2 குழுக்கு இடையே பிரச்சனை வரும்போது பிரான்ஸ் தான் தலையிடும். ஏன்னா அதுக்கு காரணம் அங்குள்ள வைரங்கள், ஆப்பிரிக்க நாட்டில் வைரங்கள். இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வசதிகளோ, பணமோ, போதைப் பொருட்களோ வேறு ஏதாவது கொடுத்துக்கிட்டு அந்த வைரத்தை வாங்கிக்குவாங்க. பிரான்ஸ் தான் ஆப்பிரிக்காவை கட்டுப்படுத்துது. 2013 மாலியில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை எப்போவுமே
ரஃபால் போர் விமானங்கள் அங்கே மிகப்பெரிய தாக்கல் நடச்சு எந்த லாஸுமே ஆகலை. அதுக்கப்புறம் சிரியா, ஈராக் இங்கே நடந்த பிரச்சனையுமே ரஃபால் பங்கு பெற்றுச்சு, எந்த பிரச்சனையுமே ஆகலை. ரஃபால் வந்து இந்த பகுதிகள் எல்லாமே தன்னுடைய போர் திறமை நிரூபிச்சிருக்கு. ஏகப்பட்ட இடத்துல பயிற்சிகளில் இந்த போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்ற போர் விமானம் ரஃபால். அதே போல் ஆக்சிடென்ட் விபத்துன்னு பார்த்தாலுமே மிக குறைவான சாதனையை வைத்திருக்கிறது ரஃபால் போர் விமானம். இதுவரைக்கும் வந்து பிரான்ஸ்ல இருந்து 550க்கு மேற்பட்ட ரஃபால் போர் விமானங்கள் தயாரித்து இயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் 7 ரஃபால் போர் விமானங்கள் கீழே விழுந்திருக்கு. அதில் 4 வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதி மிட்டர் கொலாய்டுமாங்க, அந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதி கீழே விழுந்திருக்கு. ஒன்றில் வந்து எரிபொருள் போகக்கூடிய சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டார் விமானி தெரியாமல், அதனால் ஒன்று கீழே விழுந்தது. மிச்சம் 2 கடலில் விழுந்தது. மொத்தம் 7 கீழே விழுந்திருக்கு. அதில் 3 விமானிகள் கொல்லப்பட்டாங்க, மீதம் காப்பாற்றப்பட்டாங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ரஃபால் மெயின்டைன் பண்ணுறது, அவங்க மெயின்டைன் பண்ண நல்ல சேஃப்டி ரெக்கார்டு. ரஃபால் போர் விமானம் காலியாக வந்து 10,300 கிலோ இருக்கும். மேலே பறக்கும் போது 24,500 கிலோவாக மாறும். தன்னை போல 1.5 மடங்கு எடையை தூக்கி செல்லக்கூடியது. அப்படி பார்த்தோம்னா நல்ல என்ஜின் இதில் இருக்குன்னு சொல்லலாம். தூக்கி போகிற எடை வந்து என்னென்னு பார்த்தா ஒரு விமானி எரிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களை தான் மேலே தூக்கி செல்லக்கூடிய எடைன்னு சொல்லலாம். இதோட அதிகபட்ச வேகம் 1912 கிலோமீட்டர்கள் ஒரு மணி நேரத்துக்கு. 4700 கிலோ எரிபொருளை தூக்கி செல்லும். பிரதான எரிபொருள் தொட்டிங்கிறது அந்த விமானத்தோட போர் விமானத்தோட இணைந்தே இருக்கும். வெளியே தள்ளக்கூடிய எரிபொருள் தொட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். வெளியே அதில் எரிபொருள் முடிஞ்சோடனே கீழே வந்து அதை தள்ளி விட்டுருவாங்க. இதோட என்ஜின் வந்து M88 4E டர்போ ஃபேன் என்ஜின், மிக சிறப்பான என்ஜின். இது பிரான்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ரஃபால் போர் விமானத்தில் என்ஜின் மற்றும் ஆயுதங்கள், சென்சர் அதிகபட்சமாக எல்லாமே பிரான்ஸ் தயாரிக்கிறாங்க. மிகச்சிறந்த ஏவியேஷனில் விமானம் சார்ந்த தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்தவங்க சொல்லலாம். இதோட காம்பேட் ரேஞ்ச் வந்து 1850 கிலோமீட்டர், ஃபெர்ரி ரேஞ்ச் வந்து 3700 கிலோமீட்டர். அதனால் காம்பேட் ரேஞ்ச், ஃபெர்ரி ரேஞ்ச் அப்படின்னா எரிபொருள் தொட்டிகள் எல்லாத்துலேயுமே எரிபொருள் நிரப்பிக்கிட்டு ஆயுதங்களோட எல்லா ஆயுதங்களையும் எடுத்து போய் சண்டை போடும்போது திரும்ப எரிபொருள் நிரப்ப தேவையில்லாமல் 1850 கிலோமீட்டர் அதிகபட்சமாக போகும். எரிபொருள் நிரப்ப தேவையில்லை. ஒரு முறை நிரப்பினா போதும் எல்லா தொட்டிலையுமே. இதுதான் காம்பேட் ரேஞ்சு. ஃபெர்ரி ரேஞ்சுங்கிறது ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் அதிகமான ஆட்கள் யாருமே இல்லாமல் விமானி மட்டும் உட்கார்ந்து கொண்டு எல்லா எரிபொருள் தொட்டிலையும் எரிபொருள் நிரப்பின பிறகு 3700 கிலோமீட்டர் அதிகபட்சமாக போகும். திரும்ப எரிபொருள் நிரப்ப தேவையில்லாமல். இந்த ஃபெர்ரி ரேஞ்ச் எங்கே வரும்னா அந்த போர் விமானத்தை டெலிவரி கொடுக்கும்போது விற்கும்போது ஓட்டிட்டு வருவாங்களே அதெல்லாம் ஃபெர்ரி ரேஞ்ச் அப்படிம்பாங்க. காம்பேட் ரேஞ்சுங்கிறது சண்டை போடும்போது குறிப்பிடதான் காம்பேட் ரேஞ்சு. திரும்ப வந்து எரிபொருள் நிரப்புறதுக்கு எங்கள் கீழெல்லாம் வர தேவையில்லை. பட்டி டு பட்டி ரீஃபியூலிங், ஏரியல் ரீஃபியூலிங், இந்த 2 வகையில் அதுக்கு எரிபொருள் நிரப்பிக்கலாம். இதில் இந்த பட்டி டு பட்டி வந்து இப்போ தான் வந்திருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அது என்னென்னா ஒரு போர் விமானத்துலேருந்து இன்னொரு போர் விமானத்துக்கு எரிபொருளை கடனாக வாங்கிக்கிறது. நம்ம எப்படி பைக்கிலேருந்து இன்னொரு பைக்குக்கு தரோம், அதுதான் பட்டி டு பட்டி ஏர் ரீஃபியூலிங். ஏரியல் ரீஃபியூலிங்கிறது இந்த எரிபொருளை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ராட்சச விமானங்கள், இதுக்குன்னே இருக்க ராட்சச விமானங்கள் வரும், அதுலேருந்து வாங்கிக்கிறது ஏரியல் ரீஃபியூலிங். இது 2யுமே ரஃபாலில் வந்து நம்ம செய்ய முடியும். இது மிக ஆயுத குவியலை தன்னோட வச்சுருக்கோம். நீங்கள் ரஃபாலை திருப்பி பார்த்தீங்கன்னா முழுக்க ஆயுதங்களாக இருக்கும். இதில் பிரதான இயந்திர துப்பாக்கி மெயின் மிஷின் கன்கிறது ஜியாட் 30ம்பாங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு 2500 குண்டுகளை தெறிக்க விடும். போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், டாங்குகள், போர்க்கப்பல் எதையுமே பெரிய அளவு சேதம் கொடுக்கக்கூடியது. இதில் தோட்டா வந்து 30 mm அகலம், 150 mm உயரம் இருக்கும். ராட்சச தோட்டான்னு சொல்லலாம். எல்லா வித பொருளையுமே சேதப்படுத்தக்கூடிய இதுதான் பிரதான இயந்திர துப்பாக்கி. இதில் வந்து 14 ஹார்ட் பாயிண்ட் இருக்கும்பாங்க. போர் விமானத்தில் நம்ம ஹார்ட் பாயிண்ட் பேசுவோம். அது என்ன ஹார்ட் பாயிண்ட்னா வெளியே தள்ளக்கூடிய, வெளியே வீசக்கூடிய இணைப்புகள்லாம் ஹார்ட் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இதில் 14 இருக்கும். இந்த ஹார்ட் பாயிண்டில் தான் எரிபொருள் தொட்டிகள், பிரதான எரிபொருள் தொட்டி வீச முடியாது, அதில் வந்து அட்டாச்சாக இருக்கும். மீத எரிபொருள் தொட்டியை வீசிக்கலாம், அது இதுக்குள்ளே தான் வரும். இந்த 14ல் வரும்.
பாடுமாங்க, எலக்ட்ரானிக் ஜாமிங் பாடு அப்படிம்பாங்க, டார்கெட்டிங் பாடுமாங்க. இது பாடலாம் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது. இதையுமே வெளியே தள்ளி விட்டுக்கலாம், இதை மாட்டிக்கலாம். மீதமெல்லாம் ஆயுதங்கள் தான். போர் விமானத்திலிருந்து போர் விமானத்துக்கு போகக்கூடிய, போர் விமானத்திலிருந்து கப்பலுக்கு வரக்கூடிய, போர் விமானத்திலிருந்து இந்த ரஃபால் போர் விமானத்திலிருந்து டாங்குகளை தகர்க்கக்கூடிய, தரைகளை தகர்க்கக்கூடிய கைடட் மிசைல், வழிநடத்தி துல்லியமாக செல்லக்கூடிய ஏவுகணைகளை மாட்டிக்கலாம். அதுபோக வழிநடத்தி செல்லக்கூடிய குண்டுகள், வழிநடத்தாமல் செல்லக்கூடிய குண்டுகள். குண்டுக்கும் ஏவுகணைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து குண்டு தான் மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும், ஏவுகணை துல்லியமாக போய் தாக்கல் நடத்தும். இது ரெண்டு தான் உள்ள வித்தியாசம். அதுபோக முக்கியமான ஏவுகணை வந்து ஹாமர்பாங்க. இது மிக துல்லியமாக போகும், மிக அதிக வீரியமான தாக்குதலை நடத்தும். இது பிரான்ஸோட தயாரிப்பு தான். அதுபோக எனக்கு மிக பிடிச்சது வந்து இது அணுகுண்டுகளை தூக்கி செல்லக்கூடியது, ASMP நியூக்ளியர் மிசைல். இது வந்து அணுகுண்டுகளை எடுத்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை வச்சுக்கலாம். மிகப்பெரிய, அதான் சொன்னேன்ல, ஒரு ரஃபால் போர் விமானம் கொண்டு போய் ஒரு நாட்டையே தகர்த்துட்டு வந்துடலாம். அதுபோக ASN-4G ஹைப்பர்சோனிக் நியூக்ளியர் மிசைல், ஹைப்பர்சோனிக் வேகத்தில் போகக்கூடிய நியூக்ளியர் மிசைலுமே இது மாட்டிக்கலாம். அதில் ஆயுத குவியல்கள், ஒரு ரஃபால் போர் விமானத்தை மிக எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக லோடு பண்ணி கொடுத்தா ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஒரு நகரத்துக்கே கொடுக்கலாம் ஒரு போர் விமானத்தின் மூலமாகவே. இதில் வந்து ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, இந்த ரஃபால் ஒரு சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரெக்கார்டு சேஃப்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. 10 லட்சம் மணி நேரங்கள் இந்த ரஃபால் போர் விமானங்கள் பறந்துமே ஒரு சின்ன விபத்துமே வரல. அதுக்கு இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் செயல்படக்கூடிய ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. முதல்ல வந்து பைலட் இருக்காரு, ஒரு லிவரை தள்ளுறாரு அப்படின்னா அந்த டெக்னாலஜி எப்படி செயல்படும் அப்படின்னா, லிவரை தள்ளும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து புள்ளிகள் மூலமாக, லிவர் மூலமாக, ராடு மூலமாக, கேபிள் மூலமாக கீழே வரைக்கும் போகும். இப்போ வந்து அவர் பிரேக் பிடிக்கணும்னு சொல்லி ஒரு லிவரை தள்ளுறாரு, புள்ளி, லிவரு, ராடு, கேபிள் மூலமாக அந்த பிரேக் ஷூ வரைக்கும் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி போயிட்டுருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒரு லிவரை தள்ளுறாருன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே போகும். அந்த கம்ப்யூட்டர் அந்த சிக்னலை வந்து ஒயர் மூலமான, சாதாரண ஒயர் இல்லை, ஃபைபர் ஆப்டிக்கல் மூலம், மிக இந்த முடியை விட மெலிதாங்க, அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் மூலமாக அந்த சிக்னலை கடைசி வரைக்கும் அனுப்புவோம். இப்போ பிரேக் பிடிக்கணும்னு லிவர் தள்ளினார்னா அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாதிரி கம்ப்யூட்டருக்கு போய் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக அந்த பிரேக் ஷூ வரைக்கும் போகும். இதுதான் ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி. 10 லட்சம் மணி நேரம் பறந்துமே ஒரு சின்ன விபத்து நடக்கலை. இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் போகிறனால, இந்த ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி இருக்கனால எடை குறையும். ஏன்னா அந்த புள்ளிகள் இல்லை, ராடு இல்லை, லிவர் இல்லை, அந்த எடையில் வந்து எரிபொருள் நிரப்பிக்கலாம், ஆயுதங்கள் கொண்டு வைக்கலாம், ரொம்ப அக்யூரேட்டாக செய்யப்படும். இதுதான் ஃப்ளை பை ஒயர் டெக்னாலஜி. இதில் முக்கியமானது, ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ரஃபால் சீஸ், அதாவது தரையிலிருந்து போகக்கூடிய ரஃபால் போர் விமானத்தை விட கப்பலிலிருந்து போகக்கூடிய ரஃபால் மரைன் போர் விமானம் விலை அதிகம், கொஞ்சம் எடை அதிகம். ஏன் அது வந்து ரெண்டும் ஒன்று தான். ஏன் விலை அதிகம் அப்படின்னா, இந்த போர்க்கப்பல் வந்து தண்ணியிலேயே, கடல் தண்ணியிலே இருந்துகிட்டு இருக்கும். கடல் தண்ணியில் உப்பு இருக்கும், உப்பு காற்று பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த உப்பு காற்று படும்போது துருப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் துருப்பிடிக்காமல் இருக்க கோட்டிங் நிச்சயமாக கொடுக்கணும் அந்த போர் விமானத்தில். அது ஒரு செலவு எக்ஸ்ட்ரா ஆகும். ஏணி வந்து ஒரு நிரந்தரமான உள்ள ஒரு ஏணி வச்சுருப்பாங்க. போர்க்கப்பலில் இருந்து இறங்கி ஏறும்போது அந்த விமானம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ஏதுவாக ஏணி உள்ள இருக்கும். ஒரு பொத்தான் அமுத்தினா வந்துட்டு போகும். இது முக்கியமான காரணம். சில சமயம் இந்த மாதிரி போர் விமானங்கள்லாம் போர்க்கப்பலில் உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க. அதனால் ரெக்கையை ஃபோல்டபுள் விங்கும்பாங்க, ரெக்கைகளை மடித்து அப்படியே ஒரு சதுரமாக இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே இறக்கி போர் கப்பல்களை ஒழிச்சு வச்சுருவாங்க போர் விமானத்தை. இதெல்லாம் வந்து காரணங்கள், விலை அதிகமாக போகக்கூடிய காரணங்கள். ஒரு டெக்னாலஜி, இப்போது தரையிலிருந்து கிளம்பக்கூடிய போர் விமானத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு ஓடுபாதை இருக்கும், 1000 மீட்டர் இருக்கும் ஓடுபாதை கிளம்புவதற்கு. மெதுவாக வந்து வேகப்படுத்தி மேலே ஏற்றலாம், இறக்கலாம். ஆனால் சிறிய வகை விமானந்தாங்கி கப்பலில் 90 மீட்டர் தான் ஓடுபாதை இருக்கும். 90 மீட்டர் எங்கே இருக்குது, 1000 மீட்டர் எங்கே இருக்குது. தரையிலேருந்து கிளம்பும்போது மிகப்பெரிய அனுகூலம்.
இந்த 90 மீட்டர் 100 மீட்டர் 150 மீட்டர்லாம் ஏற்றி இறக்குவது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேகமாக போய் ஏற்றணும், இறக்கி நிப்பாட்டணும், ரொம்ப கஷ்டம். திறமையான பைலட், ரொம்ப திறமை தேவைப்படும். அவ்வளோ வேகமாக வந்து இறக்கி எப்படி நிப்பாட்டுறாங்க 90 மீட்டரில்? அவ்வளோ 90 மீட்டர் எப்படி வேகப்படுத்தி மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா, முதல்ல நிறுத்துறதுக்கு வந்து அரஸ்டிங் ஹூக் அல்லது அரஸ்டிங் கியர் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. அது அரஸ்டிங் ஹூக் அப்படின்னா, அந்த போர் விமானம் இறங்கி வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான இரும்பு, அதில் ஒரு கொக்கி, வளைவான கொக்கி இருக்கும். நல்ல ஒரு எஃகு நீளமாக இருக்கும், அதில் கொக்கி இருக்கும். அது இறங்கி கீழே வரும்போது அது இறக்குவாங்க, அது கீழே இருக்கும். இந்த போர்க்கப்பலில் வந்து கம்பிகள் நீளமாக, இந்த தந்தி கம்பிலாம் போன அந்த மாதிரி நல்ல கனமான கம்பி 1.5 இன்ச் இருக்கும். அந்த கம்பிகள் வந்து குறுக்க வச்சுருப்பாங்க. ஒரு தடவை, அதுக்கப்புறம் 2வது தடவை, 3வது தடவை அந்த குறுக்க இருக்க கம்பியில் அந்த கொக்கி மாட்டினோடனேயே கொஞ்சம் தூரத்துக்கு அந்த கம்பி போய் இழுத்து பிடிக்கும். இந்த கம்பியில் தப்பிச்சாலும் கொக்கி மாட்டாமல் போனாலும் அடுத்த கம்பியில் மாட்டிக்கும், அதுலேயும் மாட்டாமல் போனாலும் அதுக்கு அடுத்த கம்பியில் மாட்டிக்கும். நல்ல கனமான கம்பி வச்சுருப்பாங்க. அது கொக்கி மாட்டினே கம்பி கொஞ்சம் தூரம் போய் அப்படி இருக்க பிடிச்சோம் அந்த போர் விமானத்தை. உடனடியாக இருக்க பிடிச்சோம்னா போர் விமானம் உடஞ்சி போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர் விமானம் 90 மீட்டர் போகும்போது கூட கொஞ்சம் தூரம் அந்த கம்பி போய் இறுக்கமாக நகராமல் பிடிச்சிக்கும். இதுதான் அரஸ்டிங் ஹூக், அரஸ்டிங் கியர் டெக்னாலஜிம்பாங்க. 90 மீட்டரில் எப்படி அவ்வளோ வேகமாக அத்தனோண்டு தூரத்தில் எப்படி மேலே பறக்க வைக்கிறாங்கன்னா, ஸ்டோபார் கேட்டோபார் டெக்னாலஜிம்பாங்க. முதல்ல வந்து இது ஒரு சின்ன அனுகூலம். போர்க்கப்பல்லேருந்து போர் விமானம் பறக்கணும்னா போர்க்கப்பல் நகரும் போது தான் பறக்க வைப்பாங்க. நிற்கிற போர்க்கப்பல்லேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போர் விமானத்தை கிளப்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த போர்க்கப்பல் நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த போர் விமானம் ஓடும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் அதுக்கு கிடைக்கும். அதனால் போர்க்கப்பல் நகரும்போது தான் அந்த போர் விமானங்களை ஓடுபாயில் ஓட்டி மேலே தூக்குவாங்க. ஸ்டோபார் கேட்டோபார் அப்படின்னா, ஸ்டோபாங்கிறது ஸ்கை ஜம்ப் டெக்னாலஜிம்பாங்க. இது எல்லா போர்க்கப்பலையும் இருக்கும். இது பழைய வகை டெக்னாலஜி. இந்த ஸ்கை ஜம்ப்புங்கிறது அது என்னென்னா, அந்த ஓடுபாதை வந்து ஒரே மாதிரி இருக்காமல் அதை முனையாக பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தூக்கி இருக்கும். இப்படி நேராக வந்து நல்லா மேலே தூக்கி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போர் விமானம் வேகமாக வந்து மேலே போய் பறக்க ஏதுவாக இருக்குது ஸ்கை ஜம்ப் டெக்னாலஜி. இது பழமையானது. நேராக இருந்து பறக்கிறத விட இப்படி மேலே போய் போகும்போது எளிதாக மேலே பறக்கலாம். இது ஒரு டெக்னாலஜி. இப்போ நீங்களே வந்து ஒரு சைக்கிளையோ ஒரு 2 சக்கர வாகனத்தை வேகமாக ஒரு மேட்டில் ஓடினீங்கன்னா ஒரு பறக்கிற உணர்வு வரும், வேகமாக ஓடினா. அதுதான் இது. அந்த வளைவான மேலே நோக்கி வளைவாக இருக்கிறதுல ஸ்கை ஜம்ப், அந்த டெஸ்க் அப்படிம்பாங்க. அதில் வேகமாக போய் மேலே போய் அப்படியே பறந்து போயிடும். இது கேட்டோபாருங்கிறது ரொம்ப ரொம்ப நவீனமான டெக்னாலஜி. இதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவாகும், அணுசக்திலாம் தேவைப்படும். இந்த கேட்டோபார் டெக்னாலஜி வந்து அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் உபயோகப்படுத்துறாங்க. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னென்னா, உள்ள அணுவின் மூலமாக பிளப்பு ஏற்பட்டு வெப்பம் ஏற்பட்டு தண்ணியை கொதிக்க வச்சு நீராவி உருவாக்கி அந்த நீராவி பிஸ்டனை தள்ளுற நிலைமை கொண்டு வருவாங்க. ராட்சச நிலைமையில் உள்ளே இருக்கும். இந்த போர் விமானம் நிற்கும் போது அதோடைய சக்கரத்தை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு ஹூக் மாதிரி நிற்கும், பின்னால் ஒரு ஹூக் பிடிச்சிருக்கும் சக்கரத்தில். இந்த சக்கரத்தை போர்க்கப்பல் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது வந்து பறக்கும்போது இந்த முன்னாடி பிடிச்சிருக்கிறது பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். இது வந்து அந்த நீராவியில் பிஸ்டன் இருக்கும், அந்த பிஸ்டனோடு இணைக்கப்பட்டிருக்கும். இது எப்படி சொல்கிறதுன்னா, வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு போவதற்கு சமம். இந்த போர் விமானம் அது என்ஜின் மூலமாக ஓடுறதுக்கு பதிலாக இது தள்ளி ஓடும். இங்கே பின்னாடி இருக்கிற அந்த என்னது லிவர் மாதிரி இருக்கிற அமைப்பு, இது போர் விமானம் கிளம்பலான்னு சொன்ன பிறகு சொல்லிட்டாங்க அப்படின்னா பின்னாலே பிடிச்சிருக்க ஹூக் அதை விடும், சக்கரத்தை விடும். முன்னால் பிடிச்சிருக்க மாதிரி அமைப்பு அது வேகமாக இழுத்துட்டு போகும், பின்னால் சக்கரத்தை வேகமாக தள்ளிட்டு வரும். அந்த நீராவியில் இருக்க பிஸ்டன் தள்ளப்பட்டு இது எவ்வளோ வேகமாக தள்ளுது அப்படின்னா 2 நொடியில் 250 கிலோமீட்டர் வேகத்தை தள்ளிவிடும். 2 நொடியில் 250 கிலோமீட்டர் தள்ளிவிடும். அப்போ எவ்வளோ வேகம்னு பாருங்கள். இதுதான் அணுலாம் அதுக்கு தேவைப்படும். அணுப்பிழப்பு, அந்த வெப்பம், நீராவிலாம் தேவைப்படும்.
2 நொடியில் 250 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த போர் விமானத்தை தள்ளி விடும்போது அந்த போர் விமானி அது ஈஸியாக பறக்க வச்சு கொண்டு போயிடுவார். இதை கேட்டோபாட் டெக்னாலஜி ரொம்ப லேட்டஸ்டானது, பொருட்செலவாகும். ஆனால் இந்த கேட்டோபாட் டெக்னாலஜி இருந்தால் வேகமாக அந்த போர் விமானத்தை கப்பல்லேருந்து மேலே அனுப்பிட்டு இருக்கலாம். நம்மளுடைய இந்திய போர் கப்பலில் அந்த இப்போ கேட்டோபாட் டெக்னாலஜி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது ரஃபேல் போர் விமானங்கள் மிக விலை உயர்ந்தது, எல்லாம் பிரம்மாண்டமான பேசிக்கிட்டேன். 64,000 கோடி 26 ரஃபேல் போர் விமானம் என்னென்னமோ பேசுகிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட உச்சபட்சமானது அந்த தியாகங்கள். அதை மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் என்னால் மனசு விட்டே போக மாட்டேறாரு. சித்தார்த், அந்த பைலட் சித்தார்த், அந்த ஜாக்குவாரை ஓட்டிட்டு போகும்போது அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது எஜெக்ட் ஆகி வெளியே வந்துடலாம். ஆனாலுமே அந்த மக்களை காப்பாற்றும் நோக்கத்துக்காக 12 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிட்டு போனார். சக பைலட்டை காப்பாற்றி விட்டார். அதுக்கப்புறம் அவர் தப்பிக்கலான்னு நினைக்கும் போது எல்லாமே கைமீறி கீழே விழுந்து வீர மரணம் அடைஞ்சார். அந்த மக்களை காப்பாற்றுகின்ற நோக்கம், அந்த தியாகம் ரொம்ப பெருசு. அதை விட அவருடைய வருங்கால மனைவி அழுது தான் இன்னுமே மறக்க முடியல. என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, உறுதி கொடுத்தீங்கள்ல, என்னை கூட்டிகிட்டு போவேன்னு உறுதி கொடுத்தீங்கள, வாங்கன்னு சொல்கிறது இன்னுமே மறக்க முடியல. இத்தகைய தியாகங்கள் மற்றும் கண்ணீர், இதெல்லாம் தான் இந்த பாதுகாப்பு படையினருடைய தியாகம், கண்ணீர் தான் நம்ம தேசத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கு. அவங்களுக்கு நினைவு கூறுவோம். நன்றிகள்.